கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். சங்கீதம் 105 இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தம் படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இந்த வேளையில நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமாக. கர்த்தர் தாம் இந்த நேரத்திலே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதுமாக எங்களை கண்மணி போல காத்து நடத்தினீர நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே, இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலே நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்திலே காணப்பட கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி. இந்த நேரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கிறோம். இங்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோமோ அங்கு உங்களுடைய பிரசனம் கடந்து வருமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிற இடங்களிலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிறேன் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிறேன். உன் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும்.
ஆவியானவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே, இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய முகத்தை தேட என்று கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்படுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்பான் என்று சொன்னதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, வீடுகளிலே கூடியிருக்கிற ஒவ்வொரு விசுவாசி மேல உடைய கரத்தை வைக்குமா நான் ஜெபிக்கிறேன். ஒரு நம்பிக்கை வருமாறு ஆண்டவரே, ஒரு விசுவாசம் அதிகரிக்குமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசனம் ஒவ்வொருவருடைய வீடுகளிலே, ஒவ்வொருவருடைய இல்லத்திலே, ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலே நிரப்புமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உடைய வார்த்தையை நான் கொண்டு வரும்போது கூட விசேஷமான கிருபை என்னிடத்துல காணப்பட ஆண்டவரே, இருதயங்கள் திறக்கப்பட ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த நாளிலே கடந்து வந்து எங்களை ஆளுகை செய்யுமாறு பரிசுத்த ஆவியானவரே, வாரும் தூய ஆவியானவரே என்று நாங்கள் பாடினோம் ஆண்டவரே. மெய்யாகவே எங்களோடு வந்து இடைப்படுமாறு ஆண்டவரே, எங்களோடு பேசுமாறு சகலத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Hallelujah. Praise the Lord. Brothers and sisters, it is lovely to see all of you all once again through these means. இதன் மூலமாக உங்கள் அனைவரையும் பார்க்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் நமக்கு பலனாக வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கக்கூடிய வசனமானது யோவான் 14 அதிகாரம் வசனம் 15 21 வரை அடங்கி இருக்கிறது. Today I want to share from the Gospel of John chapter 14 verses 15 to 21. Hallelujah. இந்த வசனங்களை வாசித்து உங்களுக்கு நான் பிரசங்கிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஹல்லேலூயா செவி சாய்க்கும் போது அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, சமீபத்தில் இந்த கடந்த வாரத்தில் ஒரு நீதிமொழியின் வசனத்தை நான் வாசிக்கும் போது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 13 அதிகாரம் வசனம் 13 இப்படியாக சொல்லுகிறது: திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பலனடைகிற விசுவாசிகளாக இருக்குமாறு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அந்த வகையிலே நாம் வசனங்களை நமக்கு முன்பதாகவே நம்முடைய கரங்களிலே இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், என்னோடு கூட இந்த வசனங்களை நான் வாசிக்க, தியானிக்க, பிரசங்கிக்கும் போது நீங்களும் ஹல்லேலூயா வசனத்தை பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு இருக்கக்கூடிய குடும்பத்தார் ஒவ்வொருவரும் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். யோவான் 14 அதிகாரம் வசனம் 15 இப்படியாக சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. John 14 and verse 15. If you love me, you will obey what I command. ஆண்டவர் பாருங்க இந்த பாகத்திலே எப்படி ஆரம்பிக்கிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அன்பு இருந்தாலும் அந்த ஊக்கம் இல்லாவிட்டால் அதில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. Love without commitment will be mere maintenance. But love with commitment, there will be much nurturing. Hallelujah. அதாவது ஊக்கம் இல்லாத ஒரு அன்பானதிலே எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஊக்கத்தோடு அன்பு இருந்தால்
அதுல பராமரிப்பு இருக்கும், அதுல வளர்ச்சி இருக்கும், அதுல செழிப்பு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆக வண்ணமாக கணவர் மனைவியருடைய உறவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த அன்பு பரிமாறப்படுகிறது, அந்த அன்பு வளர்க்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கு ஒரு ஊக்கம் இருக்கிறது, அங்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறது, அசைக்க முடியாத ஒரு உறுதியான ஒரு ஒப்பு கொடுத்தல் அங்கு இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமாக கணவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார், மனைவியும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அன்பானதை நாம் வெளிப்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. இயேசுவினிடத்துல அன்பை வெளிப்படுத்தினோம் என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால், இயேசு என்ன சொல்லுகிறார்? கற்பனைகளுக்கு நீங்கள் கை கொள்ளுவீர்கள். You will uphold the word of God. Hallelujah. The litmus test of true love is to uphold a requirement. நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த requirement-ஐ நாம் பூர்த்தி செய்யும் போது அதுதான் பரீட்சையினுடைய வெற்றியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இங்க என்ன ஊக்குவிக்கிறார் பாருங்க. அவரை பின் செல்கிறவர்களை அவர் சவாலிடுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் எவ்வாறு இயேசுவை நேசிக்கிறார்கள் என்று அதை உறுதிப்படுத்துவதற்காக, அதை நிலைப்படுத்துவதற்காக, அதை பலப்படுத்துவதற்காக கர்த்தர் இதை சொல்லுகிறார். அவர் மேலே எவ்வளவாக அன்பாய் இருக்கிறார்கள் என்ற அடையாளமாக அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியும் போது அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட் என்ன தெரியுமா? மனுஷனுடைய இயல்பு என்ன தெரியுமா? கட்டளை கொடுக்கப்படும் போது அதை கீழ்ப்படியாதபடி, அதற்கு எதிராய், அதற்கு சாதகமாய் இல்லாதபடி, அதற்கு உறுதியாய் இல்லாதபடி, அது கீழ்ப்படியாமல் இருக்குதுதான் மனிதனுடைய இயல்பாய் இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? கற்பனைகளை கொடுத்தவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது கேட்கிறதுக்கு சுலபமா இருந்தாலும் அவ்வளவு சுலபம் இல்லை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். It is not so easy to obey the commands of the Lord Jesus Christ. சுலபம் அல்ல. ஏனென்றால் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நம்மளுக்கு பலவிதமான சவால்கள் வரும். யார் நமக்கு உதவியாக இருக்கக்கூடும்? இயேசு சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற கற்பனைகளை கை கொள்வதற்கு நமக்கு எந்த ஒரு உதவி இல்லாமல் இருக்க போகிறதா? Are we going to be of people without any help at all? But today, that is the good news I want to share with you. Our Lord Jesus is mindful that we are weak vessels. நாம் பலவீனமான மண்பாண்டங்களாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் அறிந்தபடினால கர்த்தர் இந்த வசனங்களிலே நமக்கு அழகாக கொடுக்கிறார் பாருங்க. Who is going to help us to obey the commands of the Lord Jesus Christ? Jesus himself gives the answer. இயேசு அவரே பதில் கொடுத்திருக்கிறார், கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் தெளிவாக இந்த பாகத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய அனுக்கிரகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து இந்த பாகங்களிலே நாம் வாசித்து கண்டடைந்து பலன் கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய கரங்களிலே இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த நாளில் உங்களோடு நான் இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 21 வரை நான் உங்களை அப்படியாக நடத்தி செல்ல போக ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, 3 கருத்துக்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லுகிற இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். The first point is this: the spirit of truth will be with you forever. சத்திய ஆவியானவர் என்றென்றும் உங்களோடு இருப்பார். இது நான் சொல்லவில்லை, இயேசு அவரையே சொல்லிவிட்டார். யோவான் 14:16 நம்ம பார்க்கிறோம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. Praise the Lord. உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. Praise the Lord. The spirit of truth will be with you forever.
ஹalleluya. ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் சத்திய கற்பனைகள். The Lord's commands, his words, his precepts, his law are all truth. ஆண்டவர் சத்திய தேவனாய் இருக்கிறதுனால அவருடைய வார்த்தைகள், அவருடைய நியாய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய வேதம் சத்திய வேதமாய் இருக்கிறது. ஆகவே இயேசுவானவர் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்து, பிதாவே சத்திய ஆவியானவரை அனுப்பி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுங்கள் என்று இயேசுவானவர் மன்றாடுகிறதை குறித்து இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சத்திய ஆவியானவர் வந்து நம்மை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவாராம் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹalleluya. இந்த சத்திய ஆவியானவர் நமக்கு அவசியமா இருக்கிறதுனால அவர் நமக்காக வழங்கப்பட்டிருக்கிறார். ஹalleluya. இயேசுவானவர் இந்த சத்திய ஆவியானவர் குறித்து எப்படி நம்ம விவரித்து சொல்லுகிறார்? மற்றொரு தேற்றரவாளர். இந்த சத்திய ஆவியானவர் தேற்றரவாளராக வருகிறார். He is a comforter, or in some versions he is a counselor. Hallelujah. அவர் நமக்கு போதிக்கிறவராக, நமக்கு ஆலோசனையாக அவர் வருகிறார். பிரியமானவர்களே, இந்த ஆலோசகர், hallelujah, கவனிக்கும் போது இந்த ஆலோசகர் நம்மோடு என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஆலோசகராக இருக்கிறார். He is a counselor who will be available for us 24/7. 24 மணி நேரம், ஹalleluya, 7 நாட்கள் தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுதும் என்றென்றும் இருப்பார் என்று நமக்கு உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவரை நம்ம நம்பலாம். He is the best helpline that we can have from Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய மிக பெரிய உதவி, ஹalleluya, ஒரு இடமாக, ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் பரிசுத்த ஆவியானவராக, ஹalleluya, சத்திய ஆவியானவர் நமக்கென்று வழங்கப்பட்டிருக்கிறார். மகிழ்ந்து களி கூறுவோமாக. நாம் தனிமையாக இல்லை, இப்போது என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கக்கூடிய சத்திய ஆவியானவர் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறார். ஏசாயான் புத்தகம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் வசனம் 6 கிறிஸ்துமஸ் காலங்களிலே இந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பிரியமானவர்களே, he is a wonderful counselor. அவர் ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார். அன்பானவர்களே, ஹalleluya, என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கக்கூடிய சத்திய ஆவியானவராக, சத்திய ஆவியானவர் நமக்கென்று இயேசு பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்து நமக்காக அனுப்பப்பட்டார். ஹalleluya. அதை தான் இந்த நாளில் முதல் குறிப்பாக நாம் நினைவு கூறுகிறோம். இரண்டாவது குறிப்பு, the second point is the spirit of truth lives with you and will be in you. ஆண்டவர் பாருங்க, முதல் குறிப்பில நம்ம என்ன பார்த்தோம்? என்றென்றைக்கும் இருப்பார் என்று. ஆனால் எப்படி இருப்பார் என்றும் இரண்டாவது குறிப்பில நம்ம பார்க்கிறோம். உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பார். ஹalleluya. என்றென்றும் இருப்பார் என்றால் ரொம்ப ஜெனரலா இருக்கு. ஆனால் பாருங்க, ஆண்டவர் இன்னும் ஆழமாக, இன்னும் நோக்கமாக, இன்னும் கூர்மையாக சொல்லுகிறார். உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பார். The spirit of truth will live with you and live inside of you. அவர் நமக்குள் எப்படியாக வாசம் செய்கிறார்? 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹalleluya. அந்த phrase நோட் பண்ணுங்க. But you will know him. நீங்கள் அவரை அறிவீர்கள். Praise the Lord. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொருள் அல்ல, ஒரு எனர்ஜி இல்ல, ஒரு ஃபார்ஸ் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். அதனால தான் இயேசு சொல்றார், நீங்கள் அவரை அறிவீர்கள். You will know him. நீங்கள் அதை அறிவீர்கள் என்று சொல்லவில்லை, அவரை. அவர் ஒரு நபர்.
ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவரை இன்னும் 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 அறிவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கென்று வழங்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகம் அறிய முடியவில்லை, அறியவும் முடியாது. காரணம் என்னவென்றால் ஆவியிலே அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். கிறிஸ்து இல்லாத மனுஷன் ஆவியிலே மரித்தவனாய் இருக்கிறான். A person without Christ is dead in the spirit. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் செத்து போன நம்முடைய ஆவி இயேசு கிறிஸ்துவை ஏற்ற உடனே நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறது. Our spirit is born again. அதனால தான் ரீஜெனரேஷன் சொல்வார்கள், born again experience. மறுபிறப்பின் அனுபவம் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி? பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை மூலமாக our dead spirit is made alive in Christ. கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர்கள் அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறார்கள். நமக்கோ, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருந்த நமக்கோ இந்த பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, அவர் நம்மோடும் நமக்குள்ளும் வாசம் செய்து நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரங்களை வழங்குகிறவர் மட்டும் நம்ம நினைக்க கூடாது, கனியை வழங்குகிறவர் என்று மட்டும் நம்ம நினைக்க கூடாது. We should not treat the Holy Spirit as someone whom we can ask things. It is good to ask the Holy Spirit, but we must be with the Holy Spirit. Amen. பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து கேட்கிறோம், நல்லது, வரங்களை கேட்கிறோம், கனியை கேட்கிறோம், பல காரியங்களை கேட்கிறோம், நல்லது, அவசியம் செய்யணும். ஆனால் அவரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்றார், நீங்கள் அவரை அறிவீர்கள். அவரை அறிய வேண்டும் என்றால் அவரோடு அமர வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும், அவரோடு சம்பாதிக்க வேண்டும், அவரிடத்துல கதற வேண்டும், அவரிடத்துல அழுக வேண்டும், அவரிடத்துல புலம்ப வேண்டும், அவருடைய குரலை கேட்க வேண்டும், அவருடைய விருப்பம் என்ன, அவருக்கு விருப்பம் இல்லாதது என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அறியக்கூடிய காரியம் என்று நம்ம பார்க்கிறோம். Jesus says, and you will know him. That means we want to know the Holy Spirit more and more. அதுதான் மேன்மையானது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவரை எப்படி நம்ம பிரியப்படுத்த கூடும், எப்படி அவருக்குள்ளே நம்ம வளர கூடும், எப்படி அவருக்குள்ளே நம்ம பலன் அடைய கூடும், எப்படி அவருடைய குணாதிசயங்களை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை அறிகிற அறிவிலே நாம் இன்னுமாக வளர்ந்து 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 கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகவே தான் தெளிவாக ஆண்டவர் இயேசு இங்கு சொல்லுகிறார், அவர் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பார். Why are we not giving enough time for the Holy Spirit, whom Jesus has said he is with you and inside of you? யோவான் 1:4 வாசித்தோம் என்றால், உங்களுக்குள் இருக்கிறவன் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவன். He who is in you is greater than the one who is in the world. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, நம்மோடும் நமக்குள்ளும் என்றும் என்றென்றும் நம்மோடு இருக்கக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார். மனுஷர்கள் இன்று இருப்பார்கள், நாளை போய்விடுவார்கள். இன்று நம்மோடு ஆமோதிக்கிறவர்கள் பின்பு நம்மளை மறந்து விடுவார்கள். நம்மை பலப்படுத்துகிறவர்கள் ஒரு காலத்தில் விட்டு போயிடுவார்கள். நம்மை பார்த்து கரம் தட்டி உற்சாகப்படுத்துவர் நாளைக்கு நம்மளை மறந்து விடுவார்கள், பின்னே இருந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர் அல்ல. காரணம், அவர் பரிசுத்தர். அவருடைய தன்மை மேன்மையான தன்மை. The more we spend time with the Holy Spirit, the more we will be more like the Holy Spirit. We want to be more sensitive like him. We will know his like and dislike. We will grow in the image of Christ. Hallelujah. இந்த ஆவியானவர் சத்திய ஆவியானவராக மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். மூன்றாவது காரியம், the third point is the spirit of truth will come to you. Hallelujah. அழகான வசனம் 18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். Praise God.
We did not ask. Jesus knew, and he asked the Father to send the Spirit of truth. நாம் ஜெபிப்பதற்கும் கேட்பதற்கும் மிக அதிகமாக அறிந்து செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். யோவான் 14 அதிகாரத்தின் ஆரம்ப 3 வசனத்தை வாசித்தீங்கன்னா அருமையான வசனங்கள். கவலைப்படாமல் இருங்கள் என்று ஆண்டவர் சீஷர்களை உற்சாகப்படுத்துகிறார். Do not be troubled. அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் அவரை பின் செல்கிறவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஏனென்றால் பரத்தேறி ஏறி போகிற நேரம் வந்து கொண்டிருந்தது. ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will not leave you as, the word was used, is orphans. இந்த வசனம் குறிப்பாக எனக்கு ஒரு பலனாக இருக்கிறது. Because today I stand in the earthly realm ல பார்க்கும்போது I stand as an orphan. Both my father and recently my mother has gone to be with the Lord. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இன்னும் எனக்கு பலனா இருக்கிறது. ஒரு ஆஃபர்னா எப்படி இருக்கும்னு இப்ப எனக்கு ஒரு earthly parents முழுமையாக இழக்கும் போது அதனுடைய நிலை வித்தியாசமா இருக்கும். அதனுடைய சுமை, அதனுடைய பாரம், அதனுடைய கவலை, அதனுடைய துக்கம் வித்தியாசமா இருக்கும். ஆனா இந்த வசனங்கள், தேவனுடைய வசனம் குறிப்பாக நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது அதனுடைய அர்த்தத்தை இன்னும் ஆழமாக நான் புரிந்து கொள்கிறேன். Some of us may be even feeling lonely and alone all by yourself. You may or may not have a family, but you may still feel lonely all by yourself. Decision எடுக்கிறதுல நீங்க சொந்தமா எடுக்கணும். சாப்பாடு வாங்குறது சொந்தமா சாப்பிடணும். சமைக்கும் போது சொந்தமா சமைக்கணும். வீட்டில் ஆள் இருந்தாலும் உறவாட ஆட்கள் இல்லை. பலவிதமான சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். Hallelujah. Beautiful. Praise the Lord. உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் நம்மளை எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறார். அந்த சீஷர்களை அந்த நாளில எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கும் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவினிடத்துல காண்பிக்கிறார், பிதாவினிடத்துல காண்பிக்கிறார். Hallelujah. And so the Holy Spirit is a wonderful spirit, my brothers and sisters. தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது பாருங்க, அவர் நம்மிடத்துல வருகிறதுனால வசனம் 19, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். Jesus is preparing the disciples because they are going to be left out. பெரிய ஒரு உபத்திரம் வரப்போகிறது, கஷ்ட நாட்கள் வரப்போகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டதுனால அவர்கள் ஹல்லேலூயா பலன் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. உலகம் நமக்கு எதிர்த்து நின்றாலும் இந்த மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்து நமக்குள் இருக்கும்போது ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். Hallelujah. We have the spirit of Christ in us the moment we accept Jesus in our lives. அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். Hallelujah. நாம் நித்தியத்துக்கென்று தேவனோடு சதா காலமும் ஜீவிப்போம். ஏனென்றால் அந்த சத்திய ஆவியானவர் அவர் நம்மளை திக்கற்றவர்களாக விட மாட்டார், நம்மளை தனியாகவே விட மாட்டார். He is coming to us. He makes the initiative. That's the beauty of our God. He will come to us. அவர் நம்மண்டையில வருகிறார். Hallelujah. That's the beauty that the Lord is saying here. I will not leave you as orphans. I will come to you. I will come to you. Are you feeling lonely, rejected, dejected, discouraged? Let me encourage you. The Holy Spirit comes to you. சத்திய ஆவியானவர் வருவார். அவர் சரியான நேரத்துல வந்து சேர்வார். Hallelujah. சரியான இடத்துல வந்து சேர்வார். உணர்வோமாக அவரை வரவேற்போமாக. அதனால இந்த பாட்டு பாடுவோம், வாரும் தூய ஆவியே. Hallelujah. பாடுவோம், அவரை கீர்த்தனம் பண்ணுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். Call on the Holy Spirit when you need Him most. Call on Him. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க, அவர் வருவார். ஆவியானவரே எனக்கு பலப்படுத்துங்கன்னு சொல்லுவார், அவர் வருவார். ஆவியானவரே எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லும்போது அவர் வருவார். இதையெல்லாம் நம்ம தேவையோடு இருக்கிறோமோ அந்த தேவைகளை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கென்று வழங்கப்பட்டிருக்கிறார்.
அதனால்தான் அவர் சத்திய ஆவியானவர் என்று சொல்லி. And especially in regards to the word of God, the spirit of truth comes like a mighty power, wisdom and knowledge. Revelation comes through the Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாட்டின் மூலமாக வருவார். Amen. You will not know. Suddenly you are reading the word of God and the word of God comes alive in your spirit. Who is doing that? பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். நீங்கள் தாழ்ந்து தேவனை தேடும்போது அவர் வருகிறார். When you open the word of God, he comes. When you are kneeling down and praying, he just comes and fills the room with his presence. படிக்கும்போது, ஓ ஹalleluya, நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது, தீர்மானங்கள் எடுக்கும்போது, குடும்ப பிரச்சனையில பரிசுத்த ஆவியானவர் வருகிறதை உணர வேண்டும். அதுதான் நம்முடைய விசுவாசிகளுடைய பலனாய் இருக்கிறது. That is our inheritance, the Holy Spirit. அவர் ஒரு முத்திரை நமக்கு போட்டு விட்டார். பிரியமானவர்களே, அவரோடு சஞ்சரிக்குமாறு ஆண்டவர் அவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று. தொடர்ச்சியாக இந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் 21ஆம் வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தையும் இங்கே நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, the passage ends with Jesus saying a promise to those who choose to live an obedient life. இந்த பாவம் எப்படி நம்ம முடியுது? கீழ்ப்படிதலுடைய வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், அந்த சுதந்திரம் ஏராளமாக இருக்குது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை இருக்கிறதுனால நம்மளால கீழ்ப்படிய முடியும். கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியும். ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆனால் அவருடைய ஆவியினாலே சகலமும் ஆகும். அவருடைய ஆவியானவர் மூலமாகத்தான் நம்ம வந்து செயல்பட முடியுது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். It is not our human flesh we will fail. We love God with all our heart, soul, spirit, strength, by the grace of, by the strength that he gives us. அவர் கொடுக்கிற பலத்தினால தான் நாம் அவரை நேசிக்க முடியுது. Not that we love God, but God loved us first. We love because he loved us first. ரோமர் 5:5 இப்படி சொல்லுது பாருங்களேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Praise the Lord. அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதுனால நம்ம நம்பிக்கை பெற்றவர்களாக, சத்திய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதுனால நம்பிக்கை பெருகப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 பார்க்கிறோம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இப்ப ஆண்டவர் அதற்கும் பதில் கொடுத்துட்டார்ல. நான் கொடுத்த அந்த 3 பாயிண்ட்ஸை பாருங்களேன். சத்திய ஆவியானவர், praise the Lord. He will be with us forever. He will be with us and in us. Praise the Lord. Hallelujah. And he will come to us. அவர் நம் அண்டையில வருவார். பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் இந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நாம் பலன் அடைவோமாக. இந்த நாள் என்னுடைய பிரசங்கத்தினுடைய செய்தி சத்திய ஆவியானவர், the spirit of truth, சத்திய ஆவியானவர். What is your response today, brothers and sisters? May I urge you, as we approach Pentecost Sunday on the 31st of May, and we are leading up to Pentecost Sunday, and some of you all would have seen my YouTube devotion series செய்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவரை குறித்து எவ்வளவு அழகான ஒரு நேரம். ஆவியானவருடைய அனுக்கிரகம், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய பிரசனம் நமக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. இப்ப பாருங்களேன், கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய கரத்திற்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவ ஆவியானவர் நம்மளை நடத்துவார். Praise the Lord. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சத்திய ஆவியானவர் உங்களோடு இருப்பாராக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபித்து ஆசீர்வாதத்தை நான் கூறப்போகிறேன். வாருங்கள், நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே,
இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் வருவதே மேன்மை ஐயா. இந்த அருமையான ஓய்வு நாளிலே உம்மை துதித்து பாட வசனத்தை பெற்றுக்கொள்ள கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு சகோதர சகோதரி மேலும் உம்முடைய கரத்தை வைங்க. ஓ ஹalleluya. சத்திய ஆவியானவரை பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரோடு உறவாட, அவரோடு அமர்ந்திருந்து நடக்க நீங்க உதவி செய்யுங்க. சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு வாலிபன், ஒவ்வொரு சிறு பிள்ளை, ஒவ்வொரு முதியோர், பெரியவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்குமாறு குடும்பத்து மேல் உம்முடைய கரம் வைக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானால் ஜூன் மாதத்தில் நாங்கள் கூடி வர கிருபை செய்யும் ஆண்டவரே. Lord, give us the grace. 2 மாதங்களாக நாங்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு போக முடியாமல், சபை கூடி வராமல் ஒரு நிலைமை. ஆனாலும் விசுவாசிகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனையிலே ஆன்லைன்ல சேர்ந்து ஆராதிக்க கொடுத்த களத்துக்காக நன்றி. உன் கரம் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து உற்சாகமாக நாம் சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முடிந்த பிறகு உங்களுடைய வீடியோ முடிவு கட்டத்துல கர்த்தருக்கு என்று கொடுக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தசம பாகங்களும் காணிக்கையும் கர்த்தருக்கு என்று நாம் கொடுப்போமாக, சந்தோஷமாக கொடுப்போம், மன நிறைவோடு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை இவ்வளவாக இந்த COVID-19 சூழ்நிலையில நம்மளை நடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க வேண்டியவர்களை நாம் கொடுப்போமாக. இந்த நேரத்துல நாம் உற்சாகமாக ஒரு பாடலை பாட போகிறோம். நிச்சயமாகவே முடிவு கொண்டு நம்பிக்கை வீண் போகாது. இந்த பாடலை பாடும்போது நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோமாக. வாருங்கள், பாடுவோம். நிச்சயமாகவே முடிவு கொண்டு நம்பிக்கை வீண் போகாது.
கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நேரம் எடுத்து நீங்கள் இந்த ஆன்லைன் பிராட்காஸ்ட் மூலமாக கர்த்தரை ஆராதித்ததற்காக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இது ஒரு ஹோம் ரெக்கார்டிங். ஆனா ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்து இப்படியாக சர்வீஸை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறோம். வார நாட்களிலே டிவோஷன் செய்து அனுப்புறேன். தயவு செய்து சபையில இருக்கக்கூடிய இந்த காரியங்களிலே பங்கு பெறுங்கள். ஜூம் மீட்டிங்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. வாலிப ஐக்கியம், சைனைட்ஸ் ஐக்கியம், எல்ஜிஎம் ஐக்கியம், இது போன்ற ஐக்கியங்கள் நாங்கள் பிளான் பண்ணி ஒழுங்கு பண்ணும்போது தயவு செய்து பங்கு கொள்ளுங்கள். Pray for each other. Pray for me and my family. Pray for church members. Pray for leaders. Pray for pastors. Pray for all believers. We are the body of Christ. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. As we end this broadcast, I encourage you to wish your family members and pray. குடும்பமாக ஜெபித்து முடியுங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். Just spend 5 minutes in prayer and end the broadcast. மறுபடியும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து விடாதீங்க, துணிந்து ஓடுவோம். ஆமென்.